சூரியன் சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பை தராது. எப்படி விஜய் சாருக்கு பிரச்சனை வரும்ன்றீங்களா இல்லை அவருக்கு கட்சிக்கே பிரச்சனை வரும். 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதியாக வரும்போது இன்னைக்கு உயர்தர மக்கள் நாளைக்கு தாழ்த்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நரேட்டிவ் செட் பண்ணாங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்குள்ள வந்தது. எல்லாரும் சார் கரூரில் இவருக்கு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இது இவருக்கும் வரும். ஒவ்வொரு மக்கள் செல்வாக்கு இழக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரும். இப்போ இவர் நடக்கக்கூடிய சுக்கிர திசை குரு புத்தி, இதன் பிறகு வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3 புத்திகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவரோட ஜாதகத்துக்கு ஆகாத புத்தி. ரிஷபராசி ரிஷப லக்னம் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். இல்லைன்னா அவர் பிரச்சனை. இப்போ எடப்பாடியார் வந்து ரிஷப லக்னம், அவர் கடைசி வரைக்கும் அவர் சேர்த்திக்கவே இல்லை பாருங்க. கொடுத்தா யாரும் உங்களை 5 வருஷம்ல யாரும் அசைக்க முடியாது. ஏன் போகல? பாதகாதி. 2028 ஜனவரிக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இவருடைய ஜாதகப்படி. 2028 ஜனவரிக்கு பிறகு 11ஆம் இடம் வந்து உச்சபட்ச லாபம். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த உச்சத்தை தொடரணும்னா 11ஆம் இடம் வேலை செய்யும். அல்லது 11 கூடிய கிரகத்தினுடைய சாரத்தில்லாத கிரகம் வந்து திசை நடத்தணும். நடத்திடுச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் மேலே வந்துடுவீங்க. அப்போ அவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, நான் சிஎம் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். கரெக்டாக அந்த டயத்தை வந்து ஃபில் பண்ணான்னு சொல்லுது. ஸோ நல்ல டைம் அவருக்கு. ஸோ அவருடைய ஜாதகம் தான் அவரை ஏற்றி விட்டுருக்கு. பட் இதே நிலை நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். என்ன சார், ஏற்கனவே ஒரு பக்கம் டிஎம்கே வந்து இப்போ ஆட்சி அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இறங்கிடும், இன்னும் 4 மாதம் கூட தாங்காதுன்னு ஒரு பக்கம் டிஎம்கே வேற கூவிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொன்னால் இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பயம் தானே அதிகம். இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். 3 பேரோட ஜாதகம் இதே நாளைக்கே நீங்கள் ஆட்சியை கலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 3 பேர் தலைமையில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் 50 கட்சி கூட கூட்டணி சேர்த்திக்கிங்க. பக்கத்து ஸ்டேட்டில் கூட சேர்த்திக்கிங்க. மறுபடியும் விஜய் தான் ஜெயிப்பார். ஏன்னா அவரோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பேர் 3 பேருடைய கம்பேரிசனில் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து விஜய், ஸ்டேஜ் 2ல எடப்பாடியார், ஸ்டேஜ் 3ல தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இருக்காரு. அந்த முன்னாள் முதல்வர் இருக்காரு ஸ்டாலின். கடைசி ஸ்டேஜ் பேச்சு. ஆமாம், இப்போ அவர் தலைமையை மாற்றினாருன்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அது ஸ்டேஜ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் தெளிவாக போட்டோம். தலைமையை மாற்றி தேர்தலை சந்திங்க, ஜெயிச்சுடுவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவருக்கு கேட்கல. ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து குரு திசை நடக்கும்போது நல்லா இருந்தார். மிதுனில் அவர் கடகல கிணத்துக்காரரு. சனி திசை வந்தோன்னா பாருங்க, அவர் டவுன்ஃபால் ஆகிட்டார். தொடர்ந்து தோத்தார், 2 முறை தோத்தார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சிஎம்மாக இருந்து அவரால் கடைசி காலத்தை கழிக்க முடியல. ஆனால் அவர் ரொம்ப நம்பினார், நான் கடைசி வரைக்கும் சிஎம்மாக இருப்பேன் நம்பினார். அப்போ திசா புத்திகள் தான் வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன சொல்ல, தலைமையை மாற்றுங்க அப்படின்றோம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து கீழே இருந்து ஸ்டேஜ் 1லேருந்து, அதாவது எதிர்கட்சியாக கூட இல்லை, அவர் வந்தக்கப்புறம் எதிர்கட்சியாக போய் உட்கார்ந்தாரு. மறுபடியும் அவர் ஜாதகம் நல்லா இருந்தாலும் சிஎம்மாக போய் உட்கார்ந்தாரு. புரியுதுங்களா? அதே போல விஜய் அவரோட ஜாதகம் இப்போ இருக்கிற பீக்கு ஹை பீக்கு தான். இந்த இடத்துல நீங்கள் ஆட்சியை கலைச்சிங்கன்னா தனி மெஜாரிட்டியோட உட்கார்ந்துவார் நீங்கள் 2. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி இவங்களும் நினைக்கிறாங்க, உடனே கலைச்சோன்னா மக்களுக்கும் கோபம் வரும், தனி மெஜாரிட்டியை கொடுத்தா மறுபடியும் 5 வருஷம் லாஸ் பண்ண வேண்டியது. தொடர்ந்து தோத்தா நம்ம கட்சி இருக்காது. அப்படின்னால அவங்களுக்கு ப்ரீத்திங் பீரியட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போட்டோம். ஏதாவது தப்பு பண்ணுவார், தப்பு பண்ணும்போது கலைச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட அந்த கோபமும் கொஞ்சம் குறையும் பொழுது நம்ம உள்ள வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு சார்? நீங்க சொல்றது ஒரே ட்விஸ்டா இருக்கு. யதார்த்தமான உண்மை அதுதான். 6 மாசம் டைம் தருவேன்னு சொன்னீங்க. ஆமா, கொடுக்கல. 6 நாள் கூட கொடுக்கல. நீங்க பாட்டு முதல் நாள்ல இருந்து அடிக்கிறீங்க. அப்போ உங்களோட ஆற்றாமை வெளிப்படுது இல்ல. நம்ம தோத்துட்டோம், புதுசா வந்தவெல்லாம் ஆள்றானே அப்படிங்கிறப்ப யாரா இருந்தாலும் 70 வருட கட்சி கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு விஜயா இருந்தாலும் இதுதான் வரும். அவர் 30 வருஷம் ஆண்டுட்டான்னு வைங்க, திடீர்னு ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறான்னு வச்சுங்க, அவருக்கு இந்த ஆற்றாமை வரும். இது இயற்கை. தான் கோலாட்சிய ஒரு இடத்துல இன்னொருத்தர் புதுசா வர்றாரு, அது நம்ம இருக்கும்போதே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம்ல அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது 2 வருஷத்துக்குள்ள நீ வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்குவே அப்படின்னா அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது இல்லை. அதுதான். இன்னொன்று, மக்களை வந்து நீங்கள் சாதாரண இடம் போட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பெல்லாம் ராகு கேதுக்கள் சனி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ, சூரியன் வீட்டில் என்ட்ரு ஆகுதோ, மக்களை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இடம் போடவே கூடாது. காசெல்லாம் வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறத பண்ணுவாங்க. ஏன்னா ராகு கேதுவே நிறைய பேர் சொன்னாங்க, காசு கொடுங்க நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் ஓட்டு டிவி கேட்குறோம். மாற்றி எப்படி போட்டீங்க? யாரை கேட்டாலும் நான் போடல நீங்கள் எப்படி ஜெயிச்சாரு? ஸோ இது வந்து டைமு ப்ளஸ் அவருடைய நேரமும் சரியாக இருந்தது. ஸோ டைம் தான். இப்போ நடக்க சுக்கிர திசை குரு புத்தி மிட் பாயிண்ட் கேரியோட மிகப்பெரிய உச்சத்து அப்படிங்கிறது இங்கே சிஎம் தான். அவர் அது வந்துட்டாரு. ஸோ இது கிரகங்கள் கொடுத்துருச்சு. இன்னி இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை டே பை டே கீழே கொண்டு போகணும்னு சூழ்நிலை தான் கிரியேட் பண்ணும். யாருக்கு? விஜய் சாருக்கு. ஏன்னா விஜய் சாருடைய ஜாதகம் சுக்கிர திசை சூப்பர் திசைன்னு சொல்ல முடியாது. பாதகாதிபதி, கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி. 4-10 கூடிய 4-11 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் கூட
சூரியன் சாரம் பெற்றதுனால 2-6-10 தொடர்பு இருந்ததுனா தொழிலில் ஜெயிக்கிறார். தொழில் அப்படிங்கிறது சினிமா கேரியர். இது போக அவர் அரசியலையும் தொழிலாக பார்க்கறதுனால அதுலேயும் ஜெயிக்கிறார். ஓகே. அதே நேரத்தில் சூரியன் சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பை தராது. ஓகே. ஏன்னா அது பாதகாதிபதி. எப்படி விஜய் சாருக்கு பிரச்சனை வரும்ன்றீங்களா இல்ல அவருக்கு கட்சிக்கே பிரச்சனை வரும். ஓகே. பாதகாதிபதி 11ஆம் இடம் என்பது வெளியிருக்க ஆட்கள்லாம் கூட வந்து சேர்த்துக்கிறது 11 தான் மிகப்பெரிய கூட்டம். ஓகே. கூட்டத்தை சேர்த்துட்டாரு. எங்கே போனாலும் மக்கள் இல்லையா, நடந்து போனால் நிற்க முடியுமா, நிற்கிறதுக்கு இடம் இல்லை, கேம்பெயின் போகவே முடியாது, அந்தளவு கூட்டம் இருக்குது. அதே 11ஆம் இடம் பாதகாதிபதியாக வரும்போது இன்னைக்கு உயர்த்தர மக்கள் நாளைக்கு தாழ்த்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கான நேர காலங்களை நம்ம சரியாக கையாளணும். தேவையில்லாமல் வார்த்தைகளை நம்ம கொட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து சாதாரணமாக பேச சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு அந்த அரசியல் பார்வையாளருக்கு சில இதில் இவர் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அவர் கருத்தில் வச்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே எல்லாமே செட் ஆகாது. ஓகே. நரேட்டிவ் செட் பண்ணாங்கங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்குள்ளே வந்தது. எல்லாரும் சார் கரூரில் இவருக்கு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, இது இவருக்கும் வரும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து அவர் வந்து வார்த்தை பிரயோகத்தில் கவனம். ஏன்னா சூரியனுடைய சாரம், சூரியன் வந்து என்னன்னா ராஜா மாதிரி பேசுவாங்க. கான்ஃபிடென்ட் அப்படின்னா 3 கிரகம், செவ்வாய், சூரியன், குரு. ஓகே. அதில் கிரகம் என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிப்பாங்க, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாகம். அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து சூரியன். இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இப்போ அவரோட பேச்சுக்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் போகுது. அது வந்து அவர் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே. விஜய் வந்து எப்போ ஜெயிச்சாருன்னு பாருங்க, பேசாம இருந்தப்ப தான் ஜெயிச்சிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க பேசுங்க பேசுங்க, அப்போ கூட சரியா அப்போ வந்து பேசக்கூடாது. அவருடைய கேரக்டர் என்னவோ ஆக்சுவலாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. அதே போல இந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசாம இருக்கிறது நல்லது. யாரும் என்னவோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க உங்க வேலையை பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பாதகாதிபதி கொடுத்துட்டார், 11ஆம் லாபத்தை கொடுத்துட்டார். அவர் பாதகத்தையும் செய்வார். மக்கள் செல்வாக்குனா 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் தான். ஸோ அந்த மக்கள் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே ஓகே. ஆனால் பாதகத்தையும் அதே மக்கள் செய்வார்கள். ஓகே. அப்போ கவனமாக கையாளணும். ஒவ்வொரு மக்கள் செல்வாக்கு இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வரும். அதான் சொல்கிறேன். இப்போ இவர் நடக்கக்கூடிய சுக்கிர திசை குரு புத்தி, இதன் பிறகு வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3 புத்திகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவரோட ஜாதகத்துக்கு ஆகாத புத்திகள். சூரிய புத்தி 2 குடையவர் நடக்கக்கூடாது, சந்திர புத்தி லக்னாதிபதி நடக்கக்கூடாது, செவ்வாய் புத்தி 5-10 குடையவர் அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே ஓகே. அதில் என்ன லாபமாக நஷ்டமான நஷ்டத்துக்கு உண்டான காலகட்டங்கள். ஸோ ரொம்ப கவனமாக கையாளணும். எப்போவுமே சுக்கிரன் வந்து ஒரு 20 வருஷம்னா ஒரு 10-12 வருஷம் நல்லா வச்சுப்பார், 8 வருஷம் ஆடிடுவார் லைஃப்பில். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கான புத்திகள் இப்போ வரப்போகுது. ஸோ எதிரிகளை கையாளுவதிலும் சரி, உங்கள் கூட்டணி இருக்கிற ஆட்களையே நீங்கள் கையாளுறதுல கவனமாக இருக்கணும். கூட்டணின்றீங்க, கூட்டணியால தான் வந்து இன்னைக்கு விஜய் சார் வந்து சிஎம்மாவே ஆயிருக்காங்க. உண்மைதான் மேடம். இப்போ அந்த கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கிறது வந்து விஜய் சாருக்கு சாதகமா பாதகமா? சாதகம் தான். அவர் ஜெயிப்பார், அவர் தான் சொல்லிட்டாரு. அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னா சாதகம் தான். ஓகே. இது வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? 11ஆம் இடமே பாதகம்னு சொல்லிட்டோம். ஆமாம். கூட்டணிக்கான கிரகங்கள் 3-7-11 கூட்டணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 11 பாதகம் சேர்ந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை, நீ கொடுத்துட்டேன், நான் வந்துட்டேன், உனக்கு ஒரு தேவை, நான் வந்துட்டேங்கிற சந்தர்ப்பவாத கூட்டணி மாதிரி தான் என்னுடைய பார்வையில் இருக்கு. ஜோதிட ரீதியாக நடக்குது. ஏன்னா பாதகாதிபதி என்பவர் ஒரு பாதகத்தை செய்வார். அப்போ அவருடைய ஜாதகத்துக்கு யாரெல்லாம் ரிஷபராசி, ரிஷப லக்னம் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். இல்லைன்னா அவர் பிரச்சனை. இப்போ எடப்பாடியார் வந்து ரிஷப லக்னம், அவர் கடைசி வரைக்கும் அவர் சேர்த்துக்கவே இல்லை பாருங்க. நீங்கள் 2 சீட்டாக இழுத்துட்டு வரீங்க, அங்கே 5 சீட்டு வாங்குறீங்க, இங்கே ஒரு 2 சீட் 4 சீட்டு வாங்குறீங்க, மறுபடியும் போய் நம்ம விடுதலை சிறுத்தையில் போய் நின்னீங்க. ஒரே இது எடப்பாடியிட்ட போய் நின்னீங்கன்னா மொத்தமாக கொடுத்துருப்பார்ல, அவர்கிட்ட 50 சீட்டு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா? கொடுத்தா யாரும் உங்களை 5 வருஷம் யாரும் அசைக்க முடியாது. ஏன் போகலை? பாதகாதிபதி போக விடாது. போயிருந்தால் அது லாபம் தான் அவருக்கு. என்ன ஒரு துணை முதல்வர் கொடுக்க போறீங்க, பட் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா? ஸோ சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இது. ஸோ இது வந்து அரசியல் ரீதியாக நம்ம என்னதான் சொன்னாலும், மக்கள் வந்து நீ அகென்ஸ்டாக பேசுகிறேன்னு சொன்னாலும் 1000 இருந்தாலும் சுக்கிரன் பாதகாதிபதி, கவனமாக இருக்கும். எப்படி ஜெயிப்போம்னு சொல்லப்ப நம்புறீங்க? அப்போ வந்து அந்த கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். பாருங்க, இது ஆண்டவங்க விட புதுசாக வர்றதை மக்கள் நாங்களும் விரும்புகிறோம். எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றம் வருமானு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால எந்த மாற்று கருத்து இல்லை. அது நிலைக்குமா அப்படிங்கிறத கொஸ்டின். எனக்கும் அதான் சார் கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த 5 வருஷத்துக்கு விஜய் சாரோட ஆட்சி நீட்டிக்குமான்றதே பெரிய கேள்வி. நான் ஏற்கனவே அவரோட ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க. அவருக்கு இப்போ நடக்கிறது வந்து குரு திசை, சுக்கிர திசை, குரு புத்தி. அது ஏறக்குறைய 2028 டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? இந்த 2028 டிசம்பருங்கிறது வந்து 5ஆம் இவருடைய ஜாதகத்துக்கு 6க்கும் 9க்கும் உடையவர். 9ங்கிறது எல்லாமே ஒரு பதவி சார்ந்த விஷயங்கள், ஒரு கௌரவமான விஷயங்கள், அதெல்லாம் நடந்துருச்சு. குருவில் ஸ்டார்டிங்கே நடந்துருச்சு. இந்த குருவில் ஏறக்குறைய இவருடைய குரு திசை குருபதி தான் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதில் தான் அவர் ஆயிருக்காரு. இதில் வந்து சுக்கிரனுடைய அந்தரங்கள் தாண்டும் பொழுது ஏறக்குறைய 2026 ஜனவரி இப்போ முடிஞ்சு இப்போ ஏறக்குறைய ஒரு நிமிஷம்
சார் 2028 ஜனவரிக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஜாதகம். ஓகே. இவருடைய ஜாதகப்படி 2028 ஜனவரிக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 28க்கு பிறகு. ஆமாம். இது ஒரு வருஷம் முழுசாக இருக்குன்னு வைங்களேன். அதான் சொல்லலாம், இந்த ப்ரீத்திங் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுன்னா இவருக்கு இந்த காலம் குருவில் சுக்கரனுடைய அந்தரங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இப்போது விஜய் சார் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சார் நிறைய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய தேர்தல் பயணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய தனிப்பட்ட புது வாழ்க்கையாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாங்க. அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைச்சரவையில் வந்து பட்டியலினத்தவர்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், முதல் முறையாக 4 பெண்கள் அமைச்சராகினதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சடனாக 717 மதுபான கடைகளை முன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இது வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க, இதை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ இதுதானே நீட்டிக்கணும் அப்படின்றது இருக்கும். இதில் வந்து இப்போ பிஃபோர் எலெக்ஷன் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த ஆட்சி, இப்படியே நல்லா போனால் மக்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா கூட மக்கள் பாராட்டுவாங்க. நேரம் நல்லா இருந்ததுன்னா எது பண்ணாலும் மக்கள் பாராட்ட மாட்டாங்க. ரீசன் சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி 5000 ரூபாய் போட்டாங்களா எல்லாத்துக்கும்? ஆமாம். விடியல் பயணம் கொடுத்தாரா? 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டாரா? 1.5 கோடி பேருக்கு மாதம் அக்கௌண்ட்டில் வந்ததா? நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஏன் ஜெயிக்க முடியல? நேரம் தான். மக்கள் யாரும் வரவேற்கவும் இல்லை. பெருசாக நீங்கள் வந்து இந்த பக்கம் பணத்தை வாங்குறீங்க கொடுக்குறீங்க, அந்த பக்கம் ரேட் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன வாக்கு எங்களுக்கு காசு வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணணும், மின் கட்டணத்தை குறைச்சிருக்கலாம், இல்லை வந்து ஏத்தாமையாவது இருந்திருக்கலாம், பத்திரப்பதிவில் கை வைக்காமல் இருந்திருக்கலாம், பரந்தூர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் 8 வழிச்சாலை சொன்னீங்க, ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம்னு சொன்னீங்க. அந்த டாஸ்மார்க் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தானே அவர் தான் இன்றைக்கி ராஜா. கண்டிப்பாக. ஆனால் பண்ண விடல கிரகங்கள். சனி தான் டாஸ்மார்க்கு. அதான் அந்த காரகத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றலைன்னா அந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது, மைனஸ் தான். துப்புரவு பணியாளர்கள் சனி. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மொத்தமாக வந்து ஒரு பிரைவேட்டுக்கு போய் வித்துட்டீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வாக்குறுதி உங்களுக்கு கிடைக்கல. செவிலியர்கள் சனியும் புதனும் செவிலியர்கள், சனிச்சந்திரன் செவிலியர்கள், அவங்களுடைய பிரச்சனை நீங்கள் தீர்க்கல. எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது? அந்த வாக்குறுதிகளில் கை வைக்கப்படும். இப்போது இவர் கொடுத்த வாக்குறுதியும் அது ஈக்குவலான வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சனி வீட்டில் ராகு இருக்கிற வரைக்கும் இந்த வாக்குறுதிகள் கவனமாக இருந்துட்டாங்க, ஜெயிக்கலாம். இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா சனி பகவான் அவர் வேலையை ஆகும். அதுதான் கவனமாக இருக்கு. அதான் சொல்ல, ஜோதிடமும் உங்க கிரகங்களும் உங்க நல்ல நேரமா இருக்கிற வரைக்கும் உங்களை எல்லாமே செய்ய வைக்கும். இதன் பேர் ரொம்ப நல்லது பண்ணீங்கன்னா கூட்டணி கட்சி என்ன பண்ணுவா, இவரே ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தா எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்ட்டு உங்களை ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. அப்போதான் அவங்களோட முட்டுக்கட்டைகள் எல்லாம் அங்கே வரும். நீங்கள் வந்து ஊழல் பண்ணவங்களும் உள்ள தூக்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஒரு ஆளை உள்ள தூக்கி வச்சு பாருங்களேன், விட்றாங்களான்னு பார்க்குறேன். அப்படி வேற சிக்கல். நீங்கள் ஊழல் சிக்கல் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்கல்ல, ஊழல்வாதிகளை விட மாட்டோம். ஒரு மைனஸ் சொல்கிறேனே, ஆக்சுவலாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து சவுக்கு சங்கருங்கிறவர் எவ்வளோ பேசிகிட்டு இருந்தார், இவர் வேண்டாம் அப்படின்னாரு. நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு வற்புறுத்தலின் பேரில் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க. இது மக்கள் ரசிக்கிறாங்களான்னா கிடையாது. இது ஒரு தப்பு, சரி தெரியாமல் பண்ணிட்டான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு வாங்க. ஆனால் அவங்களுடைய தவறுகளில் கை வைக்கும் போது, பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் வரும்போது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். ஸோ வாக்குறுதிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ராகு கேதுக்கள் எப்பெல்லாம் கும்பத்துக்குள்ளாரையும் சிம்மத்துக்குள்ளாரையும் என்ட்ராகிறாரோ அங்கேருந்து 3 வருடங்கள் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள். இல்லைன்னா கஷ்டம்தான். வாக்குறுதி அதனால தான் பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறோம்.